வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் குருமா. ஸோ அந்த சிக்கன் குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் வந்து போன் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இதுக்கு போன்லெஸ்லாம் அவசியம் கிடையாது. ஸோ வித் போனே நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா தேவையான உங்களுக்கு சைஸ்க்கு நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து ஒரு பெரிய பழுத்த தக்காளி, அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு 2 சின்ன பச்சை மிளகாய், அப்புறமா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன், பூண்டு இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் வந்து இடித்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, அப்புறமா 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறமா வந்து 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், பட்டை, அப்புறமா ஒரு மராட்டி மொக்கு, அதாவது ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது. அப்புறமா வந்து ஒரு 1/4 கப் தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கசகசா, இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து நான் ஒரு குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, அப்புறமா ஏலக்காய், அப்புறமா நம்ம மராட்டி மொக்கு, ஸ்டார் அனீஸ் அதெல்லாம் போட்டு நல்லா அது பொரிய விடுவோம். அது கூடவே வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வந்து பாதி ஆட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். லேசாக வெங்காயம் வந்து ஸ்லைட்டாக பிங்க் ஆகிடுச்சு. ஸோ இதில் இது போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாமே போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் வந்து நல்லா ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து இந்த பச்சை வாடை, அதாவது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு வந்து ரா ஸ்மெல் போயிடுச்சு, தக்காளியில் கூட நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் வந்து கசகசா ஆட் பண்ணிடலாம். கூடவே வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் கூட அதில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா தேங்காய் கசகசாலாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது ஒரு தட்டில் எடுத்து ஆற வைக்க வச்சிடலாம். இது வந்து நம்ம அரைச்சி கிரேவியாக பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறட்டோன்னு விடலாம். அதே குக்கரில் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து எண்ணெய் சூடாக இருந்தோம், நம்ம வந்து 2 பிரிஞ்சி இலை, அப்புறமா எடுத்து வச்சுருக்க சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். சீரகம்லாம் நல்லா பொரியட்டும், கருவேப்பிலை வரப்படட்டும். சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ மீதி வச்சுருக்க வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஜஸ்ட் 1 மினிட் வந்து அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஜஸ்ட் நம்ம 1 மினிட் வந்து சிக்கன் வந்து அதில் நம்ம போட்ட வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா கொஞ்சம் குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிடலாம். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இதெல்லாமே ஆட் பண்ணிடலாம். இதெல்லாமே நல்லா சிக்கனில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சிக்கனை வந்து மூடி போட்டு 1 விசில் வரைக்கும் வேக விட்டுடலாம். சும்மா மசாலாலாம் கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக இப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது 1 நிமிஷம் போதும் அதுக்கு. அது ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு இதில் தண்ணி விட்டுடலாம்.
ஒரு சுமாராக 2லேருந்து 3 கப் தண்ணி விடுங்க போதும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டால் போதும். தண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் சிக்கன் நல்லா வேகட்டும்னு விட்டுறலாம். ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் வேகிற டைமில் நம்ம ஆற வச்ச வந்து வெங்காயம், அப்புறமா தேங்காய், தக்காளி, அந்த மசாலா, ஃப்ரை பண்ண மசாலா எல்லாமே வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ குக்கர் வந்து ஒரு விசில் வந்துச்சு. நான் ஸ்டீமை வந்து இது இறக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி விட்டதுலாம் இதில் கலந்தாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துச்சுன்னா நம்மளோட குருமா ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க, ஃபைனலாக எவ்வளோ உப்பு இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. வாசனை நல்லா கமன்னு இருக்குது, அந்த மசாலாலாம் சேர்ந்து அதில் அரை விட்டதெல்லாம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து அது மேலே கொத்தமல்லி போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க இது சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கமகமமான கோழிக்கறி குருமா, அதாவது சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த ரெசிபி வந்து நீங்கள் ப்ளெயின் ரைஸ், ஜீரா ரைஸ், அப்புறமா நான், சப்பாத்தி, ரோட்டி அதுக்குள்ளே கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.